خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا قال فبما أغويتني لأقعدن لهم صراطك المستقيم ثم لآتينهم من بين أيديهم ومن خلفهم وعن أيمانهم وعن شمائلهم ولا تجد أكثرهم شاكرين மண்ணையும் விண்ணையும் படைத்து மாநிலத்தை வாழ வைக்கும் மாபெரும் இறைவனுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் சத்தியத்தை நிலைநாட்ட வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த அருமை சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லடியார்கள், கியாம நாள் வரைக்கும் யார் யாரெல்லாம் அந்த வழியை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருள் என்றென்றும் உண்டாகட்டும். புனிதமிகு ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் மாளிகைக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏவியவற்றை நமது வாழ்க்கையில் எடுத்தும் அவன் விளக்கியவற்றை சம்பூர்ணமாக தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால் ஷைத்தானின் ஊசலாட்டங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஃபாத்திர் 6வது வசனத்திலே சொல்லுகின்றான், இன்ன ஷைத்தான அதுவுல் லகும், நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு விரோதியாக பகைவனாக இருக்கின்றான். எனவே அவனை நீங்கள் நண்பனாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஃபத்தஹிதூஹு அதுவா, அவனை நீங்கள் எப்பொழுதும் பகைவனாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்? இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர், அவன் தன்னுடைய கூட்டத்தாரை அழைப்பதெல்லாம் அவனுடன் சேர்ந்து அவர்களும் நரகத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் அழைப்பு விடுகின்றான் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான். எனவே ஷைத்தான் என்பவன் எங்களுக்கு பரம விரோதி என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அது மாத்திரம் அல்லாமல் அந்த ஷைத்தான், அந்த இப்லீஸ், ஷைத்தான்களின் தலைவர் இப்லீஸ் அல்லாஹ்விடம் ஒரு ஒப்பந்தம் ஒன்றும் செய்தார். எப்படி தெரியுமா? கால ஃபபிமா அஃவைதனி லஅகூதன்ன லஹும் சிராத்தகல் முஸ்தகீம், என்னை நீ வழிகெடுத்த காரணத்தினால் உனது நேரான வழியில் அவர்களுக்கு எதிராக வந்து இருந்து கொள்வேன். இருந்து கொண்டு தும்ம லஆத்தியன்னஹும் பிம்பைனி ஐதீஹிம், அவர்களுக்கு முன்னாலும் அவர்களுக்கு பின்னாலும் அவர்களது வலது பக்கங்களிலிருந்தும் இடது பக்கங்களிலிருந்தும், அப்படின்னா எல்லா பக்கங்களிலிருந்தும் அவர்களிடம் வந்து அவர்களை நான் வழிகெடுப்பேன். சுப்ஹானல்லாஹ். சொல்லிவிட்டு வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், அவர்களில் அதிகமானவர்களை நன்றியுடையவர்களாக நீ கண்டுகொள்ள மாட்டாய், பெற்றுக்கொள்ள மாட்டாய் என்று அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறார். எனவே அன்றிலிருந்து இன்று வரைக்கும் கியாம நாள் வரைக்கும் இப்லீஸ் தன்னுடைய சூழ்ச்சியின் மூலமாக மக்களுக்கு மத்தியிலே சந்தேகங்களை உண்டு பண்ணி, அதே போன்று ஆசைகளில் அவர்களில் வழிகாட்டி, பாவங்களில் அவர்களை தூண்டி வழிகெடுப்பதற்கு விடாமுயற்சி செய்து கொண்டிருக்கின்றான். அந்த அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், உலகத்தில் வந்த யாரையும் அவன் விட்டதில்லை. அதில் முதலாவது யார்? எங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அபுல் பஷர் என்று சொல்லக்கூடியவர். அவர்களை படைத்து அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்தில் அமர்த்திய பொழுது
அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு கட்டளையை விதித்தான், ஒரு தடையை விதித்தான். என்ன? ஒரு மரத்தை காட்டி இதிலிருந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது, இவ்வளவுதான் தடை. மாஷா அல்லாஹ், சுவர்க்கத்தில் எந்த வணக்கங்களும் செய்ய தேவையில்லை. தொழுகையோ நோன்போ ஜக்காத்தோ இன்ன பிற சுன்னத்தான வணக்கங்களோ ஒன்றும் செய்யவும் தேவையில்லை. எதுவும் உங்களுக்கு தடையும் கிடையாது. ஒன்றே ஒன்று மட்டும்தான் தடை. அது என்ன? அந்த மரத்திலிருந்து சாப்பிடக்கூடாது. அப்போ இபிலீஸ் இப்போ திட்டம் கட்டினான், இவரை நாம் வழி கெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இப்லீஸ் என்ன செய்கின்றான்? ஃபவஸ்வஸ இலைஹி ஷைத்தான், ஷைத்தான் அவர்களுக்கு ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகின்றான். எப்படி? காலையா ஆதம் ஹல் அதுல்லுக அலா ஷஜரத்தில் ஹுல்தி வ முல்கின் லா யப்லா, ஆதமே, நிரந்தரமான வாழ்க்கையை தரக்கூடிய ஒன்றையும் அழிவில்லாத ஆட்சியையும் குறித்து உமக்கு நான் சொல்லட்டுமா என்று அவர்களுக்கு வஸ்வாசை ஏற்படுத்தினான், குழப்பத்தை உண்டு பண்ணினான். அதில்லாமல் இன்னும் ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், சூரத்துல் ஆராஃப் 20வது வசனம், வகால. இப்போ அவன் புத்திமதி செல்றான், நல்ல ஆள் மாதிரி வந்து புத்திமதி சொல்லுவான், ஆனால் வழிகெடுப்பான். எப்படி சொல்லுகின்றான்? வகால மா நஹாகுமா ரப்புகுமா அன் ஹாதிஹி ஷஜரா இல்லா அன் தகூனா மலக்கைனி அவு தகூனா மினல் ஹாலிதைன். இந்த மரத்தில் தின்னவானமென்று அல்லாஹ் ஏன் தடுத்தான் தெரியுமா? அப்படி சாப்பிட்டால் நீங்கள் 2 பேரும் மலக்குகளாக மாறுவீங்க, அல்லது நிரந்தரமாக இதிலே இருப்பீங்க. அதனால தான் அல்லாஹ் என்ன செஞ்சான்? சாப்பிட வானம் என்று சொன்னான். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாரு, மலக்காக இருந்தால் பாவமே செய்ய தேவையில்லை, நல்ல மனிதனாகவே இருக்கலாம் என்று அப்படி ஆசைப்பட்டு அந்த தடுக்கப்பட்ட காரியத்தை செய்தார்கள். என்ன நடந்தது? அவர்களை அல்லாஹ் சுவர்க்கத்திலிருந்து பூமிக்கு வெளியேற்றினான். இப்போ ஷைத்தானுடைய ஊசலாட்டம் மூலமாக எங்களது தந்தை முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒரு தவற செய்ய அவன் தூண்டிவிட்டான். அதே போன்று அபுல் அம்பியா, நபிமார்களுக்கு தந்தை என்று சொல்லப்படக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்திலும் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணினான். அவர்கள் என்ன சொன்னார்கள்? ரப்பி அரினி கைஃப துஹில் மௌதா, யா அல்லாஹ், மரணித்தவர்களை எவ்வாறு உயிர்ப்பிப்பாய் என்பதை எனக்கு காட்டுவீராக, காட்டி தருவாயாக. அப்போ அல்லாஹ் கேட்டான், கால அவலம் துமின், இப்ராஹிமே, நீங்கள் விசுவாசம் கொள்ளவில்லையா என்று அல்லாஹ் கேட்டான். அங்கனைக்குத்தான் அவங்க தப்பினாங்க. கால பலா, இல்லை விசுவாசம் கொன்றீங்கன், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, கொஞ்சம் கண்ணால் பார்த்து கொண்டா சந்தோஷமாக மனதுக்கு நிம்மதியாக இருக்கும். வலாக்கில் யத்மா இன்ன கல்வி, என்னுடைய உள்ளம் சாந்தி அடைகிறதுக்கு தான் நான் அதை கேட்டேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன சம்பவம் சூரத்துல் பக்கரா 226வது வசனத்திலே இருக்கிறது. எனவே இதில் பார்க்குறோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதே போன்று எங்களது நபி இறுதியாக வந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவன் விட்டு வைக்கவில்லை. அவர்களுடைய உள்ளத்திலும் என்ன செய்தான்? ஊசலாட்டத்தை, குழப்பத்தை ஏற்படுத்தினான். அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, அதாவது வஸ்வாஸ், இந்த குழப்பம், ஊசலாட்டம் சம்பந்தமாக கேள்வி கேட்கப்பட்டதற்கு அவர்கள் சொல்லுகின்றார்கள், உலகத்தில் வந்த யாரும் அதிலிருந்து தப்பிக்கவில்லை. அல்லாஹ் இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனத்தை இறக்குகின்றான். எது? ஃபைன் குந்த ஃபீ ஷக்கின் மிம்மா அன்ஸல்னா இலைக், நபியே, உங்களுக்கு இறக்கி வைத்த வேதத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமாக இருந்தால் ஃபஸ்அலில் லதீன யக்ரஊனல் கிதாப மின் கப்லிக், உமக்கு முன்னால் வேதம் ஓதிக்கொண்டிருந்தவர்களிடம் நீ கேட்டுப்பார். லக்கது ஜாஅக்கல் ஹக்கு மிர் ரப்பிக், உமது இறைவனிடமிருந்து சத்தியம்தான் உம்மிடம் வந்திருக்கிறது. ஃபலா தகூனன்ன மினல் மும்தரீன், சந்தேகக்காரர்கள் நீ ஆகிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் நபியையும் எச்சரிக்கின்றான். எனவே இந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டம் நபிமார்களை கூட
விட்டு வைக்கவில்லை. அப்படி என்று சொன்னால் எங்களை மாதிரி ஆக்களை விடுவானா? விடவே மாட்டான். அவன் எப்படி என்ன சொன்னால், நாங்கள் ஒரு பயணம் போகின்ற பொழுது எங்களை இடை வழி மறித்து எங்களுடைய பொருட்களை கொள்ளை அடிக்கக்கூடிய கள்ளர்கள் போன்று அவன் நல்லமல்கள் செய்ய போகக்குள்ள குறுக்கால வந்து நின்று எப்படியோ அதை தடுப்பதற்கு முயற்சி செய்வான். எந்த அளவுக்கு அவன் பாதிப்புகளை ஏற்படுத்துவான்னு சொன்னால், ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை அம்சங்களில் ஒன்று ஈமான், விசுவாசம். அந்த விசுவாசத்திலேயே சந்தேகத்தை ஏற்படுத்தி போடுவான். அப்போ தானே இஸ்லாத்தை விட்டு அவசரமாக வெளியே போயிடலாம். அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள்லாம் சின்ன ஆக்கள், எங்களுக்கு முன் வாழ்ந்த சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் நபி குர்ஆன் இறங்கியதை பார்த்தவர்கள், நபியுடன் வாழ்ந்தவர்கள், எல்லா மோஜிசாத்துக்கள் எல்லாத்தையும் கண்ணால் பார்த்தவர்கள். எங்களுடைய ஈமானை விட அவர்களுடைய ஈமான் மிகவும் பலமானதாக இருக்கும். அந்த சஹாபாக்களுக்கிட்டேயே வந்து விளையாட ஆரம்பிக்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலே பதிவாகி இருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 3276. நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், யத்தி ஷைத்தானு அஹதக்கும், உங்களில் ஒருவரிடத்தில் ஷைத்தான் வருவான். வந்து ஃபயகூலு மன் ஹலக கதா, இதை படைத்தது யார், இதை படைத்தது யார் என்று கேள்வி கேட்பான். அது நல்ல விஷயம். வானத்தை படைத்தது யார், பூமியை படைத்தது யார், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், காற்று, இவைகள் எல்லாத்தையும் படைத்தது யார் என்று கேட்டுட்டு இப்போ தான் முடிவுக்கு வருவான். அப்போ இதெல்லாம் படைத்தது அல்லாவா, அப்போ அல்லாவை படைத்தது யார் என்று ஒரு குறுக்கு மறுக்கான ஒரு கேள்வியை கேட்டு எங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவான். அப்படி ஏற்படுத்தினால் நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபைதா பலகஹு, அவர் இந்த நிலைமைக்கு வந்து விட்டார் என்று சொன்னால் ஒரு மனிதன் ஃபல் யஸ்தஇஸ் பில்லாஹ், அல்லாஹ்விடம் அவர் பாதுகாப்பு தேடட்டும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பெரியொரு ஆயுதம். இதை சொன்னால் அந்த குழப்பமெல்லாம் போய்விடும். வல் யந்தஹி, அந்த சந்தேகத்திலிருந்து அவர் விலகி கொள்ளட்டும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாகி உள்ளது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில சஹாபாக்கள் வருகின்றார்கள். வந்து சில கேள்விகளை கேட்கின்றார்கள். அதில் ஒன்று சொல்லுகின்றார்கள், நபி அவர்களே, எங்களோட உள்ளத்தில் சில விஷயங்கள் தோன்றுகிறது, சில குழப்பங்கள் வருகிறது, அதை வாயால் பேசுகிறத நாங்கள் பயப்படுகிறோம், அந்த அளவுக்கு பெரிய விஷயம் அது. அப்போ நபி அவர்கள், அவக்கது வஜத்துமூஹு, உண்மையிலே அப்படி வருகுதா உங்களுக்கு என்று கேட்ட பொழுது சஹாபாக்கள் ஆம் என்று சொன்னார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தாக்க சரீஹுல் ஈமான், அதுதான் தெளிவான ஈமான் என்று சொன்னார்கள். சந்தேகம் வருவதல்ல, சந்தேகம் வந்ததற்கு பின்னால், சந்தேகம் வந்தால் ஷைத்தான் இருக்கிறான் ஒரு ஆதாரம். அந்த சந்தேகத்தில் மிகைத்து அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி ஷைத்தானை கீழே போட்டு அல்லாஹ்வை நாம நம்புவதற்கே அதுதான் சரீஹுல் ஈமான் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். வந்து சொல்லுகிறார், நபி அவர்களே, உள்ளத்தில் பெரிய குழப்பம் ஒன்று வருகிறது. அதாவது அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா என்பது தான் கிட்டத்தட்ட. அதை எங்களுக்கு பேசுகிறதுக்கு நாங்கள் பயப்படுகிறோம். அதை வாயால் சொல்வதை விட வானத்திலிருந்து கீழே விழுந்து மரணிப்பது சிறந்ததாக நாம் கருதுகிறோம். அப்படி பெரிய பாரதூரமான செய்தி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று 3 தடவை சொல்லிவிட்டு அல்ஹம்துலில்லாஹில்லதி ரத்த கைதஹு இலல் வஸ்வஸ, அவனுடைய அந்த ஊசலாட்டத்தை, அவனுடைய சூழ்ச்சியை ஊசலாட்டத்தோடு கொண்டு வந்து நிப்பாட்டினானே, அந்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அப்படி என்றால் அவர் அதை வாயால் சொல்லவும் இல்லை, செயல்படுத்தி காட்டவும் இல்லை,
உள்ளத்தில் இருக்கென்று தான் அவர் என்ன செஞ்சார், சொன்னார். அதோடையே நின்று கொண்டார். எனவே அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி யாராவது ஒருவருக்கு இப்படி ஒரு வார்த்தை வந்துட்டு வைப்போம், எப்படி அல்லாஹ் இருக்கிறானா என்று, இல்லை அல்லாஹ் இருந்தால் இப்படி நடக்குமா என்று சொல்லிப்பட்டு விட்டதென்று சொன்னால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். அவர் முஸ்லிமிலே பதிவாகியுள்ள ஹதீஸ், ஃபல்யகுல், அப்படி யாராவது வாயை திறந்து சொல்லிட்டாருன்னு வைப்போம், மனசில் வச்சு கொள்ளாமல் அப்படி சொல்லிவிட்டால், ஆமன்து பில்லாஹி வரசுலுஹி, அல்லாஹுவையும் அவனுடைய தூதர்களையும் நான் விசுவாசம் கொண்டேன் என்று சொல்லட்டும். இது ஒரு வழி. இரண்டாவது இன்னும் ஒன்று சொன்னார்கள், அப்படி யாராவது வாயால் சொன்னால் குல்ஹு அல்லாஹு அஹத் என்ற அந்த சூறாவை ஓதட்டும். குல்ஹு அல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் என்று இறுதி வரைக்கும் ஓதட்டும். அடுத்ததாக அவர் இடது பக்கமாக 3 தடவைகள் துப்பட்டும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்றும் சொல்லட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வை பற்றி, கியாம நாளை பற்றி, கபரை பற்றி, சுவர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி எவ்வளோ பெரிய நல்ல ஆளாக இருந்தாலும் அவருக்கு வரும். அவர் தடம் பெறக்கூடாது. சிலாக்கள் நல்லா சிந்தித்து, நான் நல்லா சிந்திக்கக்கூடியவன் என்று சிந்தித்து அதில் சைத்தான் விளையாடி இஸ்லாத்தை விட்டே அவுட் ஆகிடுவார். இப்படி சந்தேகங்கள் வரக்குள்ள என்ன செய்ய வேண்டும், இது வந்து விட்டது என்று சொன்னால், வாயால் மொழிந்து விட்டோம் என்று சொன்னால், ஒரு ஆள் சொன்னார் கபருடைய வாழ்க்கைன்னா எனக்கு என்ன நம்பிக்கை இல்லைன்றார். அப்போ என்ன, ரித்தத்துடைய வார்த்தையை மொழிந்து விட்டார். அப்போ ஆமன்து பில்லாஹி வரசுலுஹி அது சொல்ல வேண்டும். அதே போன்று இடது பக்கம் 3 தடவை துப்ப வேண்டும், அல்லது குல் ஹுவல்லாஹ் சூரத் ஓத வேண்டும், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்ல வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று சாது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி நசாயி, அஹ்மத் போன்ற கிரந்தங்களே பதிவாகி இருக்கிறது. இந்த ஹதீஸுடைய தரம் ஹசன். அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற ஒரு ஆள், சஹாபாக்களுக்கு மத்தியில் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது, நான் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னால் அல்லாத் அல் உஸ்ஸா என்று சொல்லக்கூடிய கடவுள்களை தான் வணங்கி கொண்டிருந்தேன். அப்போ அந்த பேச்சுவார்த்தையில் நான் லாத்து உஸ்ஸாவின் மீது சத்தியமாக என்று சத்தியம் சொல்லிவிட்டேன். அப்பொழுது நபித்தோழர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் சொன்னதில் மிக கெட்ட வார்த்தை இது. நாங்கள் எந்த அளவுக்கு இந்த வார்த்தையை பார்க்கின்றோம் என்று சொன்னால், நீங்கள் இஸ்லாத்தை விட்டே வெளியேறக்கூடிய ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். எனவே இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இப்படி நடந்த செய்தியை சொன்னேன். நபி அவர்கள் சொன்னார்கள், சஅதே, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா என்று சொல்லுங்கள். வஹ்தஹு லா ஷரீக லா லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லுங்கள். சொல்லிவிட்டு இடது பக்கமாக 3 தடவை துப்புங்கள். பின்பு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்கள் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே முன்பு சொன்னது ஒருவர் வேண்டுமென்று வாயால் அப்படி சொல்லிட்டார் என்று சொன்னால் அதுக்குரிய பரிகாரம். இப்போ சொன்னது ஒரு ஆள் நடைமுறையில் சொல்லி இருந்து அந்த பழக்கத்தில் அவருக்கு என்ன செஞ்சிச்சு, அது வந்து விட்டது என்று சொன்னால் இதனை செய்ய வேண்டும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே போன்று இப்பொழுது உள்ளத்தில் இந்த ஊசலாட்டங்கள் ஏற்படுகிறது தானே, நிறைய வருகிறது தானே. ஒவ்வொரு ஆட்களுக்கிட்டையும் உள்ளத்தில் வரக்கூடியதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி எடுக்க இயலும் என்று சொன்னால், பேசுகிறதை விட செயல்படுத்துவதை விட நிறைய வரும். ஒவ்வொரு ஆட்களுக்கும் தெரியும், இப்போ நெஞ்சில் கையை வச்சா என்னென்னலாம் என் உள்ளத்தில் வாரன்னு சொல்லி, நல்லதும் வரும் கெட்டதும் வரும். அப்போ கெட்டது நிறைய வரும். எனவே இப்படி உள்ளத்தில் ஏதாவது டவுட்கள், சந்தேகங்கள், இப்படி குளறுபடிகள் வந்தால் இதுக்கு தண்டனை உண்டா என்று கேட்டால் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே பதிவாகி இருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 6664. இன்னல்லாஹ தஜாவஸ லி உம்மதி அம்மா வஸ்வஸத் அவு ஹத்தஸத் பிஹி அன்ஃபுஸஹா மா லம் தஅமல் பிஹி அவு தகல்லம். எனது சமூகத்தாருக்கு
உள்ளங்களில் ஊசலாடும் தீய எண்ணங்களுக்கு அவர்கள் அதை வாயால் மொழியாத வரைக்கும், வாயால் பேசாத வரைக்கும், செயலில் கொண்டு வராத வரைக்கும் அவர்களுக்கு அல்லாஹ் அதனை மன்னித்து விட்டான். சுப்ஹானல்லாஹ். அப்படி மன்னிக்க இல்லைன்னு சொன்னால் நிறைய பேர் என்ன செய்யணும், நரகத்தின் பக்கம் போக வேண்டி வரும். அப்படி நிறைய என்ன செய்வான், ஷைத்தான் உள்ளத்தில் அள்ளி போடுவான். எனவே அப்படி ஏதாவது எங்களுக்கு ஊசலாட்டங்கள் குழப்பங்கள் வந்தால் அதுக்கு அல்லாஹ் தண்டனை தரமாட்டான். 2 நிபந்தனைகள். ஒன்று, வாயால் அவர் மொழிந்தால் அல்லது உடல் உறுப்புகளால் அதை செய்தால் அவருக்கு தண்டனை இருப்பதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே போன்று திருமதியிலே பதிவாகியுள்ள ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்ன லிஷைத்தானி லம்மத்தன் பி இப்னி ஆதம். ஆதமுடைய மகனிலே ஷைத்தானுக்கு ஒரு ஆதிக்கம் இருக்கிறது. அதே போன்று மலக்குக்கும் ஒரு ஆதிக்கம் இருக்கிறது. ஷைத்தானுடைய ஆதிக்கம் என்ன என்று சொன்னால், ஃபையாதும் பிஷ்ஷர்ரி வ தக்தீம் பில் ஹக். அவன் தீயதை கொண்டுதான் வாக்களிப்பான், சத்தியத்தை பொய்ப்பிப்பான். அதே போன்று வானவர் மலக்குடைய அந்த ஆதிக்கம் என்னவென்று சொன்னால், அவர் நல்லதை கொண்டு வாக்களிப்பார், சத்தியத்தை உண்மைப்படுத்துவார் என்று சொல்லிவிட்டு, ஃபமன் வஜத தாலிக், யாராவது அதை பெற்றுக்கொண்டால் ஃபல் யஅலம் அன்னஹு மினல்லாஹ், அது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று அவர் விளங்கட்டும். எனவே அல்லாஹ்வை அவர் புகழட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அது அல்லாத நல்ல விஷயம் அல்லாத மற்ற விஷயங்கள் அவருக்கு ஏற்பட்டால் ஃபல் யதஅவ்வத் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடட்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஷைத்தான் நிரந்தர விரோதி. அவன் எங்களை எப்பொழுதும் நல்ல காரியங்கள் செய்வதற்கு தடையாகவே இருப்பான், பாவமான காரியங்கள் செய்வதற்கு துணையாக இருப்பான். எனவே அவனுடைய வலையில் சிக்கிக்கொள்ளாமல் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் ஈமானுடைய பகுதியில் வரும். அவன் ஈமானிலிருந்து எங்கள் வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்வான் என்று நாம் பார்த்தோம். அதே போன்று நாங்கள் அன்றாடம் அல்லாஹுவை வணங்கக்கூடிய அந்த தொழுகையிலும் அவன் எங்களை விடமாட்டான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தக்பீர கட்டினத்துக்கு பின்னால் என்ன மறதிகள் இருக்கோ அவையெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அப்படி கொண்டு வந்து குழப்பத்தை ஏற்படுத்துவான். சிலர் தக்பீரை கட்டிட்டு ஷேப்பில் கையை போடுவாங்க, என் ஃபோன் இருக்காண்டு தேடு. அதே போல் சில என் பேசிருக்காண்டு என்ன செய்வாங்க, ஷேப்பில் கையை போட்டு பார்ப்பாங்க. சில விஷயங்களை தொழுகையில் வந்து சிந்திப்பாங்க. ஏனென்று சொன்னால், ஷைத்தானுடைய ஊசலாட்டம். எங்கே போகிறீங்க? அல்லாஹ் வணங்க போகிறீங்க. அல்லாஹ்வை சரியாக வணங்கினா என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். அவன் யார்? சொர்க்கத்துக்கு எதிரானவன். எனவே அதுக்கு அவன் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். அப்போ நாங்கள் இப்போ தொழுகைக்கு வந்து தக்பீரை கட்டினோன்னு என்ன நடக்குது? இவ்வளோ யோசனைகளும் என்ன செய்யுது? எங்களுக்கு வருகுது. அதே நேரத்தில் ஒரு பாவம் செய்கிறார் ஒருவர், அவருக்கு ஏதாவது வேறு ஞாபகங்கள் வருமா? அதில் தான் அவர் 100க்கு 100 கவனமாக இருப்பார். வேறு எந்த பிஸ்னஸை பற்றியும் ஞாபகம் வராது, மனைவி பிள்ளைகள் ஒத்தரை பற்றியும் ஞாபகம் வராது. கிரிக்கெட் மேட்ச் போகுது, இப்போ அவர் போய் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு வேறு ஏதாவது யோசனை வருமா? அவனுக்கு தெரியும் இதில் எந்த நன்மையும் இல்லை, ஆகுமான விஷயமாக இருந்தால் நன்மை இல்லை. அதனால் குழப்பத்தை ஏற்படுத்தவே மாட்டான். பாவம் செய்கின்ற பொழுதும் குழப்பத்தை ஏற்படுத்த மாட்டான். தொழுகின்ற பொழுது தக்பீரை கட்டி
முடிய என்ன செய்வார், அப்படி சேப்பில் கையை போட்டுருவார். என்ன பிரச்சனை சொன்னால் ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு. அன்புக்குரியவர்களே, தொழுகை எத்தனை ரக்காத்து? ஆக கூடுதலான ரக்காத்து 40 இல்லை, ஆக கூடியது ஃபர்லான தொழுகையில் 4 ரக்காத்துகள். 4 ரக்காத்தை 4 நம்பரை மறக்கக்கூடிய யாராவது இருக்கிறாங்களா? மறக்கவே மாட்டாங்க. தொழுகையில் போய் நின்ற பொழுது 4 3 எப்படி 4 3 என்ற சந்தேகத்தை, குழப்பத்தை ஷைத்தான் ஏற்படுத்திடுவார். அதெல்லாம் தாண்டி எத்தனை சுஜூது இருக்கு ஒரு ரக்காத்தில்? 2 சுஜூது. 1 2 என்ன செய்யும்? சந்தேகத்தை அவன் ஏற்படுத்தி போட்டுருவான். அப்படி உள்ளத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி எங்களோட தொழுகையை அந்த பக்குவம் இல்லாத தொழுகையாக மாற்றி விடுவான். எங்களுக்கு தெரியும், ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எத்தனை விரல்கள்? 10 விரல்களை தந்திருக்கிறார். இந்த 10 விரல்களுக்குள்ள என்ன நம்பரை எல்லாரும் என்ன செய்வாங்க? ஞாபகத்தில் வைப்பாங்க. ஆனால் 10ஐயும் விட குறைந்தது தான் 4, 4ஐயும் விட குறைந்தது தான் 2. அதில் எங்களுக்கு இப்லீஸ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இல்லை 3 4 3 2 2 1 என்று எங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகிறான். அப்போ எங்களுக்கு மட்டுமில்லை, சஹாபாக்களுக்கும் அந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் என்று சொல்லக்கூடிய சஹாபி வருகிறார். சொல்லுகிறார், நபி அவர்களே, தக்பீரை கட்டி ஓத ஆரம்பித்தா ஓதலுக்கும் தொழுகைக்கும் இடையில் ஷைத்தான் பெரிய குழப்பத்தை என்ன செய்கிறான்? ஏற்படுத்துகிறான். அப்போ தொழுகையில் இல்லாத மாதிரி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படியா, அந்த தொழுகையில் குழப்பத்தை ஏற்படுத்துவானே அவனுக்கு பேர் ஹின்ஸப். ஷைத்தானில் பல வகை. அதில் தொழுகையில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஷைத்தானுக்கு பேர் ஹின்ஸப் என்று சொல்லக்கூடிய ஷைத்தான். ஃபைதா அஹ்ஸஸ்தஹு, அப்படி நீ அதை உணர்ந்தால், அந்த நிலைமைக்கு நீ வந்துவிட்டால், ஃபதஅவ்வது பில்லாஹி மின்ஹு, அவனிலிருந்து அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிவிட்டு இடது பக்கமாக 3 தடவை துப்பிக்கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இப்போ இது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். எல்லாருக்கும், நாங்கள் இவ்வளோ காலம் தொழுகின்றோம், எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வந்திருக்கு, வராதாக்கள் யாரும் இல்லை. ஆனால் இந்த தீர்வை யாரும் என்ன செய்யறதில்லை, அதை பின்பற்றுறது இல்லை. அதனால் ஷைத்தான எங்களை மிகைக்கின்றான். நாம் அந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த தீர்வை எடுத்து அவனை நாம் மிகைக்க வேண்டும். அந்த சஹாபி சொல்லுகிறார், நபி சொன்ன மாதிரி நான் செஞ்சேன், ஃபஅத்ஹபஹுல்லாஹு அன்னி, என்னை விட்டும் அல்லாஹ் அந்த குழப்பத்தை எடுத்து விட்டான், நீக்கி விட்டான் என்று அந்த சஹாபி சொன்ன செய்தி புகாரியிலே பதிவாகி இருக்கிறது. அதையும் தாண்டி அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன், குர்ஆனை ஓதினாவே ஷைத்தான் என்ன செய்வான்? ஓடுவான். எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடுவான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த குர்ஆனை ஓதக்குள்ள அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? ஃபைதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தைஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், குர்ஆனை ஓத ஆரம்பிச்சாலும் நீங்க அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி என்ன செய்யுங்க? ஆரம்பிங்க என்று அல்லாஹ் சொல்றான். ஏன்? அங்கேயும் விட மாட்டான். நல்லொரு காரியம் என்று வச்சுக்கொள்வோம். அவர் ஓதிக்கொண்டு போகக்குள்ள உள்ளத்தில் போட்டுருவான். எல்லாரும் நல்ல கிராத் என்று சொல்றாங்க. அதே போன்று நாங்கள் அதிகமாக ஓதிக்கொண்டிருக்கக்குள்ள ஒரு ஆள் வருவார், 2 பேர் வருவாங்க. வரக்குள்ள அவர் அதுக்கென்று ஒரு ஸ்டைல் எடுத்து என்ன செய்வார்? அதை செய்ய பார்ப்பார். அப்போ ஷைத்தான் அதிலேயும் எங்களை விளையாடி அந்த ஓதலையும் பாலாக்குவான். எனவே தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான், அப்படி இருந்தால் குர்ஆன ஓத ஆரம்பித்தாலும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம் என்று ஆரம்பிங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான். எனவே நாங்கள் தொழுகின்ற பொழுது இங்கே இமாம் என்ன செய்வார்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பிக்கிறார். அப்போ நிறைய பேருக்கு டவுட் என்னன்னு சொன்னால், அவுதும் இல்லை, பிஸ்மியும் இல்லை, ஒன்றும் இல்லை தௌஹீத் பள்ளியில், இப்படித்தான் சொல்லுவாங்க. அப்படி அல்ல. தௌஹீத் பள்ளியில் என்னென்னு சொன்னால், அவுது பிஸ்மிலை மௌனமாக ஓதுவார்கள். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று மௌனமாக ஓதிவிட்டுத்தான் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவார்கள் என்ற செய்தி கூட நிறைய பேருக்கு தெரியாது.
எனவே தொழுது முடிச்சதுக்கு பின்னால் யாராவது வந்து சொல்லக்கூடாது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீமை பற்றி சொன்னீங்க, நீங்களே என்ன செய்யலை அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம் ஓதல் என்று சில ஆட்கள் சொல்லுவாங்க. அதனால் பொதுவாக தொழுகையில் சூரத்துல் ஃபாத்தியா ஓதக்குள்ள என்ன செய்வாங்க, மௌனமாக இந்த இரண்டையும் ஓதுவார்கள். அதே போன்று இந்த அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரம் சுப்ஹானல்லாஹ் நிறைய பிரயோசனம். அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் ஒரு சின்ன செய்தியை சொல்லி தந்தால் அதில் எங்களுக்கு உறுதிப்பாடு வரணும். வந்துட்டு சொன்னால் மாஷா அல்லாஹ் அவர் என்ன செய்வார், அவர் மிகைத்து விடுவார், அவருக்கு பிரச்சனைகள் நீங்கிவிடும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் 2 பேர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், ஒருவர் மற்றவரை ஏசி கொண்டிருந்தார்கள். மாறி மாறி என்ன செய்தார்கள், 2 பேர்கள் ஏசி கொண்டிருக்கின்றார்கள். எந்த அளவு கண்டு சொன்னால், ஒருவருடைய முகம் கோபத்தால் அப்படியே ஊதி போய் நிறம் மாறிவிட்டது. அந்த அளவுக்கு என்ன ஏசி கொண்டார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு தெரியும், எனக்கிட்ட ஒரு வார்த்தையும் ரீக்கி, அந்த வார்த்தையை அவர் சென்னார் என்று சொன்னால் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கோபம் என்ன செய்துவிடும், போய்விடும் என்று சொன்ன பொழுது அதை கேட்ட ஒரு சஹாபி ஓடி போய் அவரிடத்தில் சொன்னார், இந்த ஒரு வார்த்தை ஒன்றைக்கு அதை சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களோட பிரச்சனை நீங்கிரும். அதுதான் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொன்ன பொழுது அந்த சஹாபி சொன்னார், என்ன எனக்கு நோய் என்று நினைக்கிறீங்களா, என்ன எனக்கு பைத்தியம் என்று நினைக்கிறீங்களா என்று அவர் கேட்டார். ஏனென்று சொன்னால், இவர் போய் சொல்லி இருக்க வேண்டும், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லும்படி சொன்னார்கள் என்று சொல்லியிருந்தால் அவர் அந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டார். இவர் ஆர்வத்தில் ஓடி போய் அவருக்கு இந்த செய்தியை எத்தி வைத்தார். அப்போ 2 பேருக்கு சண்டை வருகின்ற பொழுது, வீட்டுக்குள்ள முரண்பாடு வருகின்ற பொழுது என்ன சொல்ல வேண்டும், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்றா இவர் ஓடுவார். யார் பிரச்சனையை உருவாக்க வந்தாரோ அவருக்கு தாங்கி பிடிக்க இயலாத ஒன்றைத்தான் யாரும் சொல்கிறாங்க, அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்லுகின்றார்கள். அதே போன்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான், வ இம்மா யன்ஸகன்னக மினஷ் ஷைத்தானி நஸ்உம் ஃபஸ்தஇத் பில்லாஹி இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம். ஷைத்தானால் உமக்கு ஏதேனும் தீண்டுதல் ஏற்பட்டால் அல்லாஹுவை கொண்டு பாதுகாப்பு தேடுவீராக என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே எங்களுக்கு சொல்லித் தருகின்றார். அதே போன்று சிலர் தொழுகைக்கு வருவாங்க, வந்து அந்த தக்பீரை கட்டுறதுக்கே அவருக்கு 2-3 நிமிடம் தேவைப்படும். அல்லாஹு அக்பர் அப்படி வந்து கையை வைப்பார், மறுகவுப்பார், கையை வைப்பார், மறுகெடுப்பார், கையை வைப்பார், மறுகெடுப்பார். இதுவும் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களில் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தொழுகைக்கு வந்தால் அல்லாஹு அக்பர் கையை கட்டிடுவாங்க. யாராவது ஒரு சஹாபி அப்படி கட்டுவார் அவுப்பார், கட்டுவார் அவுப்பார், இப்படி இருக்கா, இல்லவே இல்லை. அப்போ எனவே அங்கேயும் ஷைத்தான் என்ன செய்யணும், அவனுடைய ஊசலாட்டம் ஏற்படுது. இன்னும் கொஞ்சம் பேர் அவங்க பாத்ரூமுக்கு போனால் அவங்களுக்கு அரை மணித்தியாலும் தேவை, அப்படி போவாங்க வருவாங்க, போவாங்க வருவாங்க. அவருக்கு டவுட், வடிஞ்சிட்டா இல்லையா, வடிஞ்சிட்டா இல்லையாண்டு. இப்படி டவுட் எல்லாம் வரக்கூடாது, உறுதிப்பாடு வர வேண்டும். இல்லை எனக்கு இல்லை, அப்படி இல்லை, அப்படி சந்தேகம் வந்தால் கழுகிட்டு என்ன செஞ்சிடணும், திருப்பி வந்து விட வேண்டும். ஆனால் இப்படி ஷைத்தான் எங்களோட சுத்தத்தில் எங்களோட தொழுகையில் எல்லாம் வந்து இப்படி குழப்பத்தை ஏற்படுத்தி எங்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டான். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நாம் குத்பாவை முடிப்போம். அந்த செய்தி என்னவென்று சொன்னால், முழிச்சு கொண்டிருக்கக்குள்ளேயும் அவன் விடமாட்டான், தூங்கி கொண்டிருக்கக்குள்ளேயும் அவன் விடமாட்டான். ஏன்னா படுத்து கொண்டிருந்த பாவம் செய்கிறான்லே, அப்படி தானே. எனவே அவனை என்ன செய்ய வேண்டும், பாவத்தின் பக்கம் தூண்ட வேண்டும். அதனால் ஒரு ஹதீஸ் உண்டு, அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் பல கனவுகளை கண்டு அதனால் உடல் நலம் பாதிக்கப்பட்டு வந்தேன். சிலாக்கள் கனவு கண்டோன்னே அந்த கனவை நினச்சி பயந்து அவருக்கு நோய் வந்துடும், அப்படித்தானே. அதனால் தான் நிறைய பேர் கனவுக்குரிய விளக்கங்கள் கேட்கின்றார்கள். அப்போ பயப்பட தேவையில்லை. அபூ சலமா சொல்லுகிறார், நான் கனவுகளை கண்டு அதனால் உடல் நலம் பாதிக்கப்பட்டு வந்தேன். இறுதியில் அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் சந்தித்தேன். அவர்கள் பின்வருமாறு சொன்னார்கள். என்ன சொன்னார்கள், நானும் பல கனவுகளை கண்டு உடல் நலம் பாதிக்கப்பட்டு வந்தேன். அவருக்கும் அந்த பிரச்சனை இருந்திருக்கு. கனவு பயங்கரமான கனவு கண்டா பயந்து பயந்து வாழ்வது.
அதுக்கு பின்னால் இறுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் சந்தித்தேன். அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், நல்ல கனவுகள் அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடியது. அப்படி உங்களில் யாராவது நல்ல கனவை கண்டால் உங்களுக்கு விருப்பமான நேசத்துக்குரியவரிடம் மாத்திரம் அதனை சொல்லிக் கொள்ளுங்கள். அதே போன்று கெட்ட கனவுகள் யாராவது கண்டால் நீங்கள் அந்த கனவிலிருந்து அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று பாதுகாப்பு தேடுங்கள். ஷைத்தானிலிருந்தும் பாதுகாப்பு தேடுங்கள். இடது பக்கமாக 3 தடவை துப்பிக்கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு அந்த கனவை பற்றி யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். அப்படி இருந்தால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வரமாட்டாது. சுப்ஹானல்லாஹ். இப்போ கனவு கால்றாக்களுக்கு பிரச்சனை இருக்குதானே, அதுக்குரிய தீர்வை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். நல்ல கனவா உங்களுக்கு விருப்பமான ஆளுக்கிட்ட மட்டும் சொல்லுங்க. கெட்ட கனவா இதுக்கு என்ன விளக்கம் என்று கேட்டு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிவிட்டு இடது பக்கமாக 3 தடவை துப்பிவிட்டால் நபி அவர்கள் என்ன சொல்கின்றார்கள், அதுக்கு பிறகு எந்த பாதிப்பும் அவருக்கு வராது. சுப்ஹானல்லாஹ். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஷைத்தான் எதிரி, எங்களை எப்பொழுதும் நரகத்துக்கு கூட்டிக் கொண்டு செல்வதற்காக வேண்டி ஆள் சேர்க்கக்கூடியவன். பாவமான காரியங்களை குறுக்கறுக்கவே மாட்டான், ஆகுமான காரியங்களையும் குறுக்கறுக்க மாட்டான். இபாதத் என்று வரக்குள்ள குறுக்கால வந்து பல தடைகளை விதிப்பான். எனவே அவனுக்கு கட்டுப்படாது, அவனை மிகைத்து அல்லாஹ்வை முழுமையாக நம்பி அமல் செய்து மறும நாளையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.